Hello guys, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஊபரோட கம்பெனி அந்த கம்பெனில ஒரு AI அசிஸ்டன்ட் கொண்டு வர போறாங்க. இந்த AI அசிஸ்டன்ட் யாருக்காக கொண்டு வர? இந்த AI அசிஸ்டன்ட் கூட எதை பேஸ் பண்ணி இந்த AI வர்க் ஆக போகுது? இதனுடைய ஃபுல் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி டெய்லி டெக்னாலஜி நியூஸ் வேணும்னா Mr.Vishnu சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு ஊபர் கம்பெனி. அந்த கம்பெனி 2005ல ஒன்னு லான்ச் பண்ண போறாங்க. ஏஐ யாருக்காக இது பண்ண போறாங்கன்னா ஒரு டிரைவர்ஸ்க்காக. அவங்களோட கம்பெனிஸ் இருக்கிற கேபுக்காக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல ஒரு ஏஐ கொண்டு வந்து ஒரு டிரைவருக்கு எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு கொண்டு வரும். இந்த ஏஐ என்ன பண்ணும்? இந்த ஏஐ எதை வச்சு ஒர்க் ஆகுது? எந்தெந்த லாங்குவேஜ்ல லான்ச் பண்ண, எந்தெந்த கண்ட்ரில ஒர்க் பண்ண போறாங்க தான் கண்டிப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த ஏஐ வந்து ChatGPT 4.0 அப்டேட்டட் வெர்ஷன்ல இன்டகிரேஷன் பண்ண ஓபன் ஏஐயும் ஊபரும் கண்டினியூவா இன்டகிரேட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு டிரைவரோட டேஷ்போர்ட்ல வைக்க போறாங்க ஹோம் ஸ்கிரீன்ல. இது என்ன பண்ணும்? ஒரு டிரைவர் இருக்காங்க, அந்த டிரைவருக்கு வண்டியில ஏதாவது இஷ்யூ இருக்கு, அந்த வண்டியில இருக்கிற இஷ்யூவை கேட்டா அதை சொல்லும். இப் இன் கேஸ் ஹே அந்த ஹே எக்ஸாம்பிள் வந்து ஹாப்பில இருக்கு, ஹே சிரி வாட் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் மை பேட்டரி இன் மை கார் இப்படின்னு சொல்லும்போது அதோட பர்சன்டேஜ் சொல்லும். இல்ல இப்போ அதுல வந்து ஏதாவது இஷ்யூ இருக்கு, பேட்டரியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்ல இன்ஜின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படினாலும் அந்த ஏஐ வந்து இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் சாப்பிட எனக்கு இங்க இருக்கிற எனக்கு சாப்பிட போறதுக்கான பக்கம் எங்க ஹோட்டல் இருக்குன்னு கேட்டா அது ஹோட்டல்னு சொல்லும். இது எந்த கேட்டகரிக்கு அடியில வரும்னா பர்சனலைஸ் அப்படின்னு ஒரு சாட் போர்ட். இந்த சாட் போர்ட்டுக்கு முன்னாடி நம்ம அந்த ஏஐக்கு நம்ம என்னென்ன ஃபுல்லா அந்த ஏஐ வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்ல என்ன இஷ்யூ இருக்கு, அந்த காருக்கான ப்ராடக்ட் என்ன பர்ச்சேஸ், அப்புறம் எங்க பேட்டரி சார்ஜ் பண்ணணும், எங்க சர்வீஸ் சென்டர் இருக்கு, இந்த டீடைல்ஸ் எல்லாமே அந்த ஈவி வெஹிக்கிள்ல அந்த ஏஐ இன்டகிரேட் பண்ணதுனால அந்த சாட் போர்ட் வழியா சொல்லிக்கும். பட் இந்த ஒரு டிரைவர் யாருமே அந்த டிரைவர் வந்து படிக்கல, அவங்க எப்படி சாட் போர்ட் யூஸ் பண்ணுவாங்க அது மேட்டர் இல்ல. இதுல வந்து டெக்ஸ்டுவலாவும் நம்ம பாட் மாதிரி சாட்ல நம்ம வாய்ஸ் ரெகக்னிஷனை வச்சு நம்ம இது ரெண்டுமே வச்சு கிரியேட் பண்ணி தான் அந்த சாட் போர்ட் ஏஐ சாட் டிரைவர் டேஷ்போர்ட்ல இருக்கு. பட் இது வந்து எப்ப லான்ச் கமிங் 2025ல லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து நம்ம நாட்டுல இப்போ இந்தியால ஒன்னும் கொண்டு வரல. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா யூஎஸ்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு 40 சிட்டிஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா அது ஃபுல்லே வந்து ஈவி வெஹிக்கிள் மட்டும் தான், ஊபர் வந்து ஈவி வெஹிக்கிள் மட்டும் தான், ஒரு கேப் டெக். அதனால முக்கியமா அங்க ஃபோக்கஸ். பட் இந்த ChatGPT, இந்த AI ChatGPT எந்த லாங்குவேஜ்ல 40 லாங்குவேஜ்ல டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த 40 லாங்குவேஜ்ல அந்தந்த கண்ட்ரில அந்தந்த சிட்டில எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்களோ அவங்க கண்டிப்பா அந்த 40 லாங்குவேஜ்ல ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ண அந்த மாதிரி ஆப்ஷன். இப்போ டிரைவர் இருக்காங்க, அந்த டிரைவருக்கு வந்து ஒரு ஈவி வெஹிக்கிள் வச்சு அந்த ஈவி வெஹிக்கிள் அந்த டேஷ்போர்ட்ல நம்ம ஏஐ நம்ம ஏஐன்னு பார்த்ததுமே தெரியும். பட் அவர் என்ன பண்ணுவார்? இப்போ நியர்பை எந்த லொகேஷன்ல அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி எந்த ஈஸியான ரூட், இது எல்லாமே நார்மல். கார்ல போயிட்டே இருக்கும்போது டைப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் இது என்னன்னா நம்ம வாயில சொல்லும் போதே அதை ரெகனைஸ் பண்ணி நமக்கு ஹேண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன விஷயம்னா இதுல வந்து ஒரு ஹியூமன் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும் ரியாக்ட். அந்த மாதிரி ஒரு ஏஐ இதுதான் கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபுல்லா சப்போர்ட் பண்றது பார்த்தா ஓப்பன் ஏஐ தான் 4.0 இல்ல அப்டேட்டட் வெர்ஷன்ல. பட் கரண்ட்ல நியூ அப்டேஷன் இப்போ திடீர்னு இங்க வந்து இந்தியாவில் வந்து ஒரு கஸ்டமைஸ்டா ஒரு ரூல் போடுறாங்க கேப்டெக், அதுவும் அந்த ஏஐல அப்டேட்டட் ஆயிட்டு தான் இருக்கும். எவ்ரி டே வந்து அந்த ஏஐ அப்டேட்டட் ஆயிருக்கும். அவங்க கவர்மெண்ட் அவங்க கண்ட்ரில என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அதுக்கெல்லாம் அப்டேட்டட் வெர்ஷனா தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ஏஐ வந்து நீங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டேட்டா சயின்ஸை பத்தி போட்டிருந்தேன். அந்த வீடியோவை நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஏஐ வந்து கேப் டாக்ஸில இப்போ லாஜிஸ்டிக்ல உள்ள வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த ஏஐன்ற ஆப்ஷன்ஸ் உள்ள போக போது நீங்க ஒரு ஹெல்த் கேரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டேட்டா ஃபீல்ட் இருந்தாலும், இ காமர்ஸோ எங்கனாலும் இருங்க, ஒரு ஏஐ வந்து உள்ள வரும். பட் இந்த மாதிரி ஒரு ஏஐ டூல்ஸை நீங்க கத்துக்கினீங்கன்னா உங்களோட கரியர் வந்து ரொம்ப ஃபியூச்சர்ல அதிகமா இருக்கும். இப்போ வந்து கரண்ட் ஏஐ டேட்டா சயின்டிஸ்ட் இவங்க தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்க ஜாப் ஈஸியா வேலை கிடைக்கும். பட் நான் இப்போ என்ன சொல்றேன்னா இதை வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மோர் டெக்னாலஜிக்கல் வீடியோ, இப்போ எல்லாத்தையுமே வீடியோ டாக்டர்ஸ் வீடியோ போடுறாங்க, இப்போ பொலிட்டிக்கல் வீடியோ போடுறாங்க. பட் ஆஸ் ஏ ஒரு இன்ஜினியர் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜி எங்க போயிட்டு இருக்கு வேர்ல்ட்ல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா Mr.Vishnu சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம்.